ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகள் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். செப்டம்பர் மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை தெளிவாக நல்ல விளக்கங்களோடு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இப்ப ரிஷபம், இந்த ரிஷபத்திற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா 7-12 செவ்வாய், 7-12 தனஸ்தானத்தில். அப்ப
கணவனால் வெளிநாட்டு வருமானம், மனைவியால் வெளிநாட்டு வருமானம். ஆக ஒரு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் பூமிகளால், சொத்துக்களால் முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. பொதுவாக ஒருத்தருக்கு சொத்து அமையுதுன்னா 4ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி வலிமையாக இருந்தாலே சொத்துக்கள் சேரும், சொத்துக்கள் கண்டிப்பா சேரும். இப்போ உங்களுக்கு 12ஆம் அதிபதி 7 12 கூடியவர். அப்ப கணவன் மனைவி இருவரும் அவர்களுடைய சம்பாத்தியம், பொருளாதார முன்னேற்றத்தினால், அந்த வருமானத்தினால், அந்த சேமித்து வைத்திருக்கின்ற வருமானத்தினால், வரக்கூடிய அதிகமான வருமானத்தினால் சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். கண்டிப்பா 1க்கு 2 சொத்து வாங்கக்கூடிய நிலை கண்டிப்பா ஏற்படும். அடுத்து ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்தில் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுமா? உங்க காரியங்கள் எல்லாம் கைகூடுமா? உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா? பேர் புகழ், உங்களுடைய கம்யூனிகேஷன், போக்குவரத்து, கம்யூனிகேஷன், மீடியா, சினிமா துறை, கலைத்துறை, இதையெல்லாம் அனைத்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய, உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய, பேரும் புகழும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு சிறந்த பொற்காலமாக அமைந்திருக்கிறது. ஆக ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், தங்கங்களை கொட்டி தருகின்ற ஒரு ஸ்தானம். வீட்டில் வளையல், கம்மல், மோதிரங்கள் இதெல்லாம் அழகுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய காலம். அடுத்ததாக 4ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு. ஒரு 17 நாட்கள் இருப்பார். அந்த 17 நாட்களும் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான பலன்களாக இருக்கும். உங்கள் தொழில்கள், வியாபாரங்கள், பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், வருமானம், முன்னேற்றம், உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகள் படித்த பிள்ளைகளுக்கு பதவி, வேலை வாய்ப்பு, ஆக ஒரு தெய்வீகத்தின் அருள், சொத்துக்களை பெறக்கூடிய அருள், பதவியை பெறக்கூடிய அருள், புகழை பெறக்கூடிய அருள், தெய்வத்தின் அருள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறந்த காலமாக இந்த 17 நாட்கள். அதன் பின் சூரியனாகப்பட்டவன் ரிஷபத்திற்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்கிறார். அப்ப பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து அமரும் பொழுது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்க பிள்ளைகள் டாக்டர் ஆகலாம். நிச்சயமாக உங்க பிள்ளைகள் கன்னிராசி பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இராணுவம், காவல்துறையில் உத்தியோகம் கிடைக்கும். இராணுவம், காவல்துறைனா IAS, IPS பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். மேலும் உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று துலாராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை. இந்த ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை துலாம் சுக்கிரனாகப்பட்ட தன் வீட்டில் ஆட்சி பெற்று உங்களுக்கு ரிஷபத்துக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. 6ஆம் இடம் என்பது ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு ராஜகிரகம். அரசாங்க அரசியலில் நல்ல பதவியை தருகின்ற ஒரு அற்புதமான இடம். அதே இடத்துல நீதித்துறை வழக்கறிஞரோ நீதிபதியோ அவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு இடமாற்றம், ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படுகின்ற நேரம். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். உணவுப் பொருள் சார்ந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஆடை ஆபரண டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள், இதான் மிக சிறப்பு வாய்ந்ததாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மேலும் உங்களுக்கு புதனாகப்பட்டவன் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய உங்க வம்சம் விருதி அடையக்கூடிய நிலையில், உங்க வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ,
ஒரு உயர்ந்த ஒரு பதவி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு, நல்ல நேரம் இது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவது, சிறந்த டாக்டர் ஆகக்கூடிய உங்க வம்சத்தில் உங்க பிள்ளைகளோ டாக்டர் ஆகக்கூடிய நிலை, இதெல்லாம் சிறப்பான அம்சங்களாக அமைந்திருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் மிகப்பெரிய வெற்றி ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். எத்தனை துன்பங்கள் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் இறுதியாக வெற்றியை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கிறது. அதே நேரம் இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. அதே நேரம் ஜாதகம் பார்க்கறது பெரிய விஷயம் அல்ல. திரும்பவும் சொல்கிறேன், இங்கே சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. கம்ப்யூட்டர் முறையில் கணிக்கப்படுவதல்ல, சித்தர்களால் முனிவர்களால் சொன்ன முறைப்படி கையில் கணிக்கப்படுகின்றது. அவர்கள் சொன்ன சித்தாந்த அறிவு சித்தாந்த முறைப்படி உங்கள் தலையெழுத்து என்ன, இப்போ எதற்காக நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், என்ன திட்டங்கள் இருக்கிறது, உங்கள் எதிர்கால வியாபாரங்கள் என்ன, எதிர்கால பதவிகள் என்ன, எந்த பதவியை நோக்கி பயணிக்கிறீர்கள், இதை நோக்கி பயணிக்கிறீர்கள், எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அது நிச்சயமாக சாதிக்க முடியுமா, அதில் வெற்றி கொள்ள முடியுமா என்பதை வெட்டு 1 துண்டு 2 நடக்கும் நடக்காது என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெளிவாக இங்கே சொல்லப்படும். அதே நேரம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட உங்க ஜாதக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுதான் உண்மை.